ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மாற்றுத்திறனாளிகளுக்காக மல்லர் கம்பம் என்னும் நிகழ்ச்சியை ஊடக பிரிவினரின் பார்வைக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் நிகழ்த்தியிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சனா நிகழ்த்திய நேர்காணலை பார்க்கலாம். எப்பொழுதும் சினிமா மட்டும் இல்லாம தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நிறைய பேருக்கு பொது தொண்டு பண்ணிட்டு இருக்கிற நடிகர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள். ஸோ இன்னைக்கு மல்லர் கம்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை மாற்றுத்திறனாளிகளுக்காக வடபழனி பிரசாத் லேப்ல சார் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பத்தி தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். மல்லர் கம்பம் பாக்குறப்பே இந்த பேர் தமிழ் பெயரா இருந்தாலும் நம்ம தமிழர்களுக்கு எப்பொழுதுமே புதுசா தான் தெரியுது. அது மாற்றுத்திறனாளிகள் பண்றப்போ ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. அது உங்களுடைய தன்னம்பிக்கை வார்த்தைகள், அதுக்காக நீங்க கொடுக்கிற நிறைய என்ன சொல்றது உதவிகள் மூலமா பண்ணியிருக்காங்க. மல்லர் கம்பம் பத்தி இது கின்னஸ் புக் போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 கை கால் இருக்கிறவங்க பண்ணலாம், கை கால் இல்லாதவங்க பண்றதுன்னு தான் பெரிய விஷயம். அதை பார்க்கும்போது பசங்களுக்கு ஏதாவது என்கரேஜ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நாளைக்கு எல்லாருக்கும் அவங்க போயிட்டு வர்றது ஸ்கூட்டி, அப்புறம் அவங்களுக்கு வீடு இல்லை தங்கிறதுக்கு, வாடகை கொடுக்கறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது, அதில் ஒரு ஃப்ளாட் கட்டி பசங்களெல்லாம் அந்த எல்லாருக்கும் ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் மாதிரி கொடுத்தா ஹாப்பி ஆவாங்க. அதுதான். இது இல்லாமல் இன்னும் நிறைய உதவிகள் இருக்குல்ல, எப்படி சமாளிக்கிறீங்க? ஒரே ஒரு எண்ணம் தான், கடவுள் நான் கீதை ரொம்ப படிப்பேன். அது கீதையாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துலேயும் சொல்கிறது கடவுள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு போய் நீ எதுவுமே செய்ய முடியாது, நீ இங்கே என்ன செய்யறியோ அது கடவுளுக்கு போய் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒன்று அது. 2வது, நானும் மாற்றுத்திறனாளியாக சின்ன வயசில் இருந்திருக்கேன், அந்த வழி எனக்கு தெரியும். ஸோ எனக்கு என்னென்னா, நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள ஏதோ ஒன்று இந்த சொசைட்டி நம்மளுக்கு எவ்வளோ பண்ணுது, நம்ம ஏதோ ஒன்று பண்ணோன்ற அந்த ஒரு எண்ணம் தான். அதுக்கு என்னுடைய வீட்டில் எங்கள் அம்மா, ஒய்ஃபு, என் தம்பி, என் பொண்ணு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறதால தான் என்னால் இது ஃப்ரீயாக பண்ண முடியுது. ஸோ அவங்களுக்கு கூட இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறது, இப்போ நான் ஹீரோவாக நடிக்கும்போதே, என்னுடைய ஒரு படம் ஹீரோவாக நடிக்கும்போது என்னுடைய அசோக் நகர் வீடை கொடுத்துட்டு நான் வாடகை வீட்டில் இருந்தேன். 60 குழந்தைங்க இங்கே தான் படித்தாங்க. அப்போவே அப்படி பண்ணோம். இப்போ தான் நல்லா 3-4 படம் பண்ணுறோம். பண்ணலாம், ஹீரோவாக நடித்தா இதெல்லாம் பண்ணலாம், பண்ணோன்ற மனசு இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஹீரோவா நடிச்சா பண்ணலாம், சரி. ஆனா நம்ம இப்போ ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல அரசியல் சார்ந்து இருந்தா இன்னுமே நிறைய பண்ணலாம்ல. இப்போ விசாலும் இது மாதிரி நிறைய சமூக தொண்டுகள் பண்ணிட்டு இருந்தாரு. நேற்று நடந்த பிரஸ் மீட்ல நான் 2026ல சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளரா நிற்பேன் அப்படின்ட்டாரு. உங்களுக்கும் அது மாதிரி ஐடியா இருக்கா? ஏன்னா சினிமாவை சார்ந்த நிறைய பேர் அரசியலுக்கு வந்துட்டு இருக்கறனால கேட்குறேன். இல்லை, நான் அரசியலுக்கு போனால் எங்கள் அம்மாவுக்கே பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு அது கொஞ்சம் கூட, எனக்கே கூட ஒரு சில டைமில் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்கும்போது, ஓப்பனர் சர்ஜரி பண்ணும்போது எல்லாம் பண்ணும்போது, ஒரு மினிஸ்டர் சொன்னோன்னு இவ்வளோ நடக்குது, நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்தால் நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு எனக்கும் ஒரு சில காலகட்டத்தில் ஆசை வந்திருக்கு. இது போய் அம்மா கிட்ட பேசும்போது, எங்கே வேணால் போப்பா, அரசியலுக்கு மட்டும் போக வேண்டான்ட்டாங்க. ஸோ அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாது, அவ்வளோ. விஜய் சாரும் விசால் அவர்களும் அரசியலுக்கு வராங்க. நீங்கள் அவங்களுடைய நண்பரா சினிமா துறையில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? நண்பர் விஜய் பார்த்தீங்கன்னா, மக்கள் மேலே அவர் அவ்வளோ அனுபவிச்சுட்ருக்காரு, மக்கள் அவர் மேலே அவ்வளோ அனுபவிச்சுட்ருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, நல்லது தானே. ஸோ நண்பர் வராரு, அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு அவனுக்கு ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். அதே மாதிரி விஷால் சாரும் வந்திருக்காரு, அவரும் எதுவும் நல்லது பண்ணணும்னு வர. யார் வேணால் அரசியலுக்கு வரலான்னு எல்லா தலைவரும் சொல்கிறாங்க, வரட்டும், யார் வந்தாலும் நல்லது பண்ணட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.